வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கடவுள் எப்படி உலகத்தை படைச்சார்னு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். முதலா பிதாவானவர் உலகத்தை படைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ பூமியில ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அப்போ வெளிச்சம் உண்டாகட்டும்னு பிதாவானவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாகிடுச்சு. இதுதான் முதல் நாள் ஆண்டவர் படைத்த வெளிச்சம். இரண்டாவது நாள் பானம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே பானம் உண்டாகிடுச்சா. பாத்தீங்களா எவ்வளோ அழகா கிளவுட்ஸ் இருக்குல்ல. இதுதான் ஏசப்பா படைச்ச இரண்டாவது விஷயம். மூன்றாவது நாள் ஆண்டவர் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீர் எல்லாத்தையும் ஓரிடத்துல சேர செஞ்சாராம். வெட்டாந்தரைக்கு பேரு பூமி என்றும் தண்ணீர் இருக்க இடத்திற்கு கடல்னு ஆண்டவர் பேர் வைத்தாராம். அது மட்டும் இல்லை குட்டீஸ், பூமியிலிருந்து இந்த மாதிரி புல் செடிகளை ஆண்டவர் முளைக்க செய்தாராம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஃப்ளவர்ஸ்லாம். ஆண்டவர் மூன்றாம் நாள் முடிச்சிட்டாரு. இப்போ நான்காம் நாள் என்ன படைச்சாரு தெரியுமா? நமக்கு பகலில் வெளிச்சம் கொடுக்கறதுக்காக சன்னை படைச்சாரு, அதாவது சூரியன். இரவல வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக மூணை படைச்சாராம், அதாவது சந்திரன். அது மட்டும் இல்லை குட்டீஸ், இந்த மாதிரி ட்விங்கிள் ஆகிற நிறைய ஸ்டார்ஸ் ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஐந்தாம் நாள் கடலில் வாழுகிற எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் படைத்தாராம். கடலில் என்ன இருக்கும்? மீன் இருக்குமா? ஆமெல்லாம் இருக்கும்ல. இது எல்லாத்தையும் ஆண்டவர் அன்னைக்கு படைச்சாரு. அது மட்டும் இல்லை குட்டீஸ், பேர்ட்ஸையும் ஆண்டவர் அன்னைக்கு தான் படைத்தாராம். இப்போ இது ஆறாவது நாளில் லேண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சாரா. அதாவது நிலத்தில் வாழக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் படைத்தாரா. காட்டில் என்ன அனிமல்ஸ் இருக்கும்? சிங்கம், புலி, யானை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சாரு. அது மட்டும் இல்லை குட்டீஸ், வீட்டில் நம்ம வளர்க்குற ஆடு, மாடு, பூனை, நாய், இதையும் ஆண்டவர் சூப்பராக படைச்சு முடிச்சிட்டாராம். இப்போ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மனுஷனை ஆண்டவர் படைக்கணும்னு முடிவு பண்ணாராம். அதனால் ஏசப்பா என்ன பண்ணாரு தெரியுமா குட்டீஸ்? அவரோட கைனாலேயே மண்ணினால் ஒரு மனுஷனை செஞ்சாராம். செஞ்சுட்டு அவருடைய சொந்த மூச்சு காற்றை மனுஷனுக்குள்ளே ஊதினாராம். ஊதின உடனே மனுஷனுக்கு உயிர் வந்துருச்சு. பார்த்தீங்களா, மனுஷன் எவ்வளோ அழகா முழிச்சிட்டான் பாருங்க, உயிர் வந்துருச்சுல. இந்த மனுஷனுக்கு பிதாவானவர் ஆதாம் அப்படின்னு பேர் வைத்தாராம். இப்போ ஆதாம் மட்டும் தனியா இருக்காருல்ல, அதனால ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து செய்யப்பட்டவள் தான் இந்த மனுஷி. இவளுடைய பேர் தான் ஏவாள். பாருங்க குட்டீஸ், 1ஆம் நாள்ல இருந்து 6வது நாள் வரைக்கும் ஏசப்பா என்னெல்லாம் படைச்சாரு நம்ம பார்த்தோம் இல்லையா. 7வது நாள் பிதாவானவர் ரெஸ்ட் எடுத்தாராம், அதாவது ஓய்வு எடுத்தாராம். குட்டீஸ், கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போகிற மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா அனிமல்ஸும், இந்த ஆதாம் அங்கிள், ஏவாள், இவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க தெரியுமா? ஏதேன் அப்படின்ற தோட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு நான் அடுத்த கதையில் சொல்கிறேன். பை பாய்.